ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். என்னடா இது ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங் ட்ரிப்பில் வருது, என்ன பண்ணுறது? என்ன பேசலாம்? அனிமியை பற்றி பேசலாமா? நான் வீட்டில் சும்மா இருந்தேன் ஒரு நாள். அப்புறம் என்னமோ தோணுச்சு, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு படம் உருப்படியாக வரல, சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி அனிமி பக்கம் போகலான்னு சொல்லி யோசித்தேன். சரி ஸ்டார்டிங்கில் என்ன அனிமி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு அனிமின்னா என்னன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் பார்க்குற டோரிமான் சின்சான் அனிமி தான். சின்சான் சின்ன வயசில் அனிமின்னு தெரியும், நிறைய அனிமி பார்த்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுது. சரி இதுக்கு மேலே என்ன அனிமிலாம் பார்க்கலாம், இது குழந்தைங்க பார்க்குற அனிமியும் நல்லா இருக்குது, கதையும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தது, மெக்கடேஷன் கேப்படங்களை பார்க்கலான்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒன் பீஸ் பார்க்க சொன்னேன், அது கட்சி வரைக்கும் பார்க்கல, சரி இன்னும் விட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் 12th படிக்கும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி யுவர் நேம் அனிமி பார்த்தேன். அனிமின்னு தெரிஞ்சு மை ஃபஸ்ட்டு அனிமி அதுதான். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்டைட்டில்லாம் பார்த்தேன், ஆனாலும் அந்த எமோஷன் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 வருஷம் கிட்ட திரும்பி சப்டைட்டிலோடு பார்க்கும்போது இன்னும் எனக்கு பிடிச்சி படம். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அடுத்து என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தேன். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ்னு ஒரு படம். அந்த படமும் அப்போ எனக்கு புரியல, என்னடா இது கதை. ஸ்கூல் டைமில் எக்ஸாம் டைம்ன்றதால ஒன்றுமே புரியல. சரி நமக்கு தான் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி இப்போ ரீசெண்டாக அந்த ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் படத்தை பார்த்தா கண்ணிலேருந்து தனியாக வருது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சொல்லி. சின்ன வயசில் புரியாத படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 3வது மெக்கடேஷன் படம் தான் பார்த்தேன். என்ன படம்னா சுசுமி. கொஞ்சம் கேப் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நான் யுவர் நேம் பார்த்தேன், ஐ மீன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் சுசுமின்னு தெரிஞ்சே பார்த்தேன். அது கொஞ்சம் கேப்பு தான். சுசுமி அதுவும் நல்லா இருந்தது, பட் மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லவ் இல்லாமல் ஒரு எமோஷன் மட்டும் இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு தாட் இருந்தது, என்னென்னா நம்ம இந்தியன் சினிமாலேயும் இந்த கல்ச்சர் பெருசாக காட்ட மாட்டுறாங்கன்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அனிமியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் காட்டுவாங்க. ககுயா பிரின்சஸ் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு நிறைய காட்டுவாங்க. அங்கே கல்ச்சரை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஸ்கூல் லைஃப்லேருந்து எல்லாமே. ஆனால் நம்ம ஊரில் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இதே டோரிமானில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் காட்டிக்கினே இருப்பாங்க. இது பட்டாசு அடிக்கிற ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சரி என்னடா பண்ணலாம், நம்ம ஊரை வச்சு ஏதாவது நம்ம கதை இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஒரு சீனாக தான் வந்துட்டு போவோம், ஒரு நிமிஷம் சீன் 2 நிமிஷம் தான் இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபெஸ்டிவலில் காட்டுற மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சீன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. பாய்.